ஸோ என்னெல்லாம் அதிகமாக நம்ம வேர்ல்டில் நடக்கக்கூடிய அட்டாக்கு இந்த 5 டைப்பு தான். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ். ஸோ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கௌண்ட்டை நம்மளே அக்சஸ் பண்ண முடியாமல் பிளாக் பண்ணுறது. ஸோ நம்மளுடைய ஜிமெயில் ஐடி இருக்குன்னா, ஜிமெயில் ஐடியோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் நமக்கு தெரியும். ஆனால் வேறு யாரோ ஒருத்தர் அதை வந்து ரீசெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம யூசர் நேம் தெரியும், பாஸ்வேர்ட் தெரியும், அதை நம்ம லாகின் பண்ணும்போது லாகின் ஆகாது. ஸோ அதுதான் DDoS. ஸோ மேன் இன் மிடில் அட்டாக் அப்படிங்கிறது, ஸோ நம்ம ஒரு பேங்க்கோட சர்வரை காண்டாக்ட் பண்ணுறோம். அதாவது நெட் பேங்கிங்லாம் யூஸ் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டுக்குள்ளே போவோம். அது இங்கேருந்து சர்வருக்கு போகிறதுக்குள்ளே இடையில ஒரு ஹேக்கர் உட்காந்து அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வாங்கி அதை ரீசெட் பண்ணிவிட்டு நம்ம அக்கௌண்ட் அவங்க யூஸ் பண்ணுறது. அதுதான் மேன் இன் மிடில் அட்டாக். அடுத்து இமெயில் அட்டாக். ஸோ இமெயில் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் இமெயிலில் ஒரு லிங்க் வரும், ஒரு மாலிஷியஸ் ஒரு வைரஸோ இல்லை ஒரு ட்ரோஜனாஸ் மாதிரி ஏதாவது ஒரு மால்வேர்ஸ் வரலாம். ஸோ அதை கிளிக் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய அக்கௌண்ட்டே வந்து ஹேக் ஆகலாம். அதுக்கடுத்து பாஸ்வேர்ட் அட்டாக். ஸோ பாஸ்வேர்ட் அட்டாக் பொறுத்த வரைக்கும் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் மூலயமா இந்த பாஸ்வேர்ட் அட்டாக் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதில் இன்னும் நிறைய பாஸ்வேர்ட் அட்டாக் இருக்குது, அதை நம்ம பார்ப்போம் அடுத்தது மால்வேர் அட்டாக். ஸோ மால்வேர் அட்டாக் பொறுத்த வரைக்கும் ஒரு பென்ட்ரைவ் மூலியமாவோ, ஸோ நம்ம பென்ட்ரைவை பப்ளிக்காக ஒரு பிசியில் போட்டுட்டு நம்மளுடைய பர்சனல் பிசியில் இன்சர்ட் பண்ணும்போது அந்த பப்ளிக் பிசிலேருந்து பர்சனல் பிசிக்கு மால்வேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம். சில பேர் பர்பஸாகவே ஒரு பென்ட்ரைவில் மால்வேர்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம். நம்மளுடைய பிசியில் இன்சர்ட் பண்ணும்போது அது நம்ம பிசியை, நம்மளுடைய பர்சனல் பிசியை வந்து ஹேக் பண்ணலாம். மால்வேர் அட்டாக். ஓகேவா? லாஸ்ட் டே அந்த அட்டாக் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லேப்டாப்பில் தான் பண்ண முடியும், எங்கள் டெஸ்க்டாப்பில் பண்ண மாட்டோம். யார் ரெடியாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஓஎஸ் கூட வந்து திரும்ப போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த அட்டாக்லேருந்து கொஞ்சம் அதை திரும்ப ரிவோக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பென்ட்ரைவ் மூலயமா தான் பண்ணுறது. ஜஸ்ட்டு பென்ட்ரைவ் மூலயமா இன்சர்ட் பண்ணி அந்த மால்வேரை நம்மளுடைய பிசிக்குள்ளே கொண்டு வந்து நம்ம பிசியே யூஸ் பண்ண முடியாமல் பிளாக் பண்ணுறது தான் அந்த கடைசி மால்வேர் அட்டாக். ஸோ அதை பண்ணலாம், ஆனால் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. நான் பண்ணி காட்டுறேன் அண்ணா. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ். இதுதான் நம்ம கிட்டப்பில் நடந்த ஒரு முக்கியமான அட்டாக். இதில் அட்டாக்கர் இருப்பாங்க. அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்க, பாட்நெட் கண்ட்ரோலர். இது என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய சர்வருக்கு முன்னாடி அதை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் ஒரு 10-15 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்மில் போயிட்டு நம்ம பணம் எடுக்கும்போது நம்ம கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிவைஸை மேலேயே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அட்டாக்கர்ஸ் போயிடுவாங்க. நம்ம போய் இன்சர்ட் பண்ணுவோம், நம்ம கார்டு டீட்டெயில் எல்லாத்தையுமே அந்த டிவைஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த அட்டாக்கர்ஸ் திரும்ப வந்து அந்த டிவைஸை ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம ஏடிஎம் கார்டு மாதிரி அவங்களே ஒரு ஏடிஎம் கார்டை ரெடி பண்ணி அந்த ஓடிபி பாஸ்வேர்டெலாம் வந்து ரீசெட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர் தான் இந்த அட்டாக்கர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ சர்வருக்கு முன்னாடி அதை கனெக்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க்குள்ளே வந்துடுவாங்க. ஸோ நம்ம அந்த பர்டிகுலர் சர்வரை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த சர்வரில் இருந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம போயிட்டு அந்த சர்வரில் இருக்கிற டீட்டெயிலை நம்ம டவுன்லோட் பண்ணவோ இல்லை அக்சஸ் பண்ணவோ ட்ரை பண்ணும்போது இந்த பாட்நெட் கண்ட்ரோலர் மூலயமா ஆல்ரெடி அட்டாக்கர் அந்த சர்வரில் இருந்த லாகின் எல்லாத்தையுமே ரீசெட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை கான்டாக்ட் பண்ணும்போது நம்மள்ட்ட அக்கௌண்ட் இருக்கும், ஆனால் அதை அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்டாக் தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் டெனியல் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது. இந்த மாதிரி அட்டாக் நடக்கும்போது தான் கிட்டப்லேருந்து டேட்டாவை யாரும் எடுக்க முடியல. யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ ரியல் வேர்ல்டில் எங்கெல்லாம் நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டப்பில் 2018 இந்த அட்டாக் நடந்தது. அதுக்கப்புறம் DNS அட்டாக் 2014 நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ட்விட்டர், நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான், ரெடிட்டு இது எல்லாத்தோட டிஎன்எஸ் சர்வீஸையும் பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ டிஎன்எஸ் சர்வீஸ் அப்படின்னா
டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஐபி அட்ரஸை நேமாக சேஞ்ச் பண்ணுறது. ஸோ எல்லா ஐபி அட்ரஸுக்கும் ஒரு நேம் இருக்கும். ஸோ அந்த நேமை வந்து ரீசெட் பண்ணிட்டாங்க. அந்த நேமை ரீசெட் பண்ணும்போது நீங்கள் நேமை கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போனீங்கன்னா போகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு google.com அதனுடைய டிஎன்எஸ் சர்வரு டிஎன்எஸோட ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 8.8.8. ஸோ கூகுளில் போயிட்டு யூஆர்எல்ல டைப் பண்ணுங்கள், 8.8.8.8 4 டைப் பண்ணுங்க பார்ப்போம். ஐபி அட்ரஸ் மாதிரி ஐபி அட்ரஸ் தெரியும் இல்லையா? 8.8.8.8 அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. கூகுள் டிஎன்எஸ்னு வருது இல்லையா? இப்போ நமக்கு வெறும் google.comனு நமக்கு தெரியும். google.com டைப் பண்ணி தான் இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அதோட ஐபி அட்ரஸ் டைப் பண்ணி ஏதாவது எந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணியிருப்போம் நம்ம? பண்ணது கிடையாது. ஸோ அந்த ஐபி அட்ரஸை ஞாபகம் வச்சுக்க முடியாதுன்னா அதை டிஎன்எஸ்ஸாக மாற்றி, அதாவது நேமாக மாற்றி யூஸ் பண்ணுறோம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த ட்விட்டர், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசானோட வெப்சைட்டோட அந்த நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐபி அட்ரஸை மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அப்போது ட்விட்டரோட ஐபி அட்ரஸ் தெரியுமா? நமக்கு தெரியாது. ஃபேஸ்புக்கோட தெரியுமா? அமேசானோட தெரியுமா? எந்த வெப்சைட்டோட ஐபி அட்ரஸும் நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த நேமை ரிமூவ் பண்ணதுனால நீங்கள் ஐபி அட்ரஸ் வச்சா லாகின் பண்ண முடியும். ஐபி அட்ரஸ் தெரிஞ்சால் தான் லாகின் பண்ணலாம். அது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபேன்சி நம்பராக இருக்காது. 8.8.8.8லாம் இருக்காது. 1.256.183.117 அப்படின்னு இருக்கும். ஸோ இதை ஞாபகம் வச்சிக்க முடியுமா? என்ன ஞாபகம் வச்சிக்க முடியாது. அதை ஞாபகம் வச்சிக்க முடியாதுங்கிறதுனால தான் டிஎன்எஸ்ஸே நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த டிஎன்எஸ்ஸே வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. அடுத்தது 2020 ஏடபிள்யூஎஸ் அமேசான் வெப் சர்வீஸை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2.3 டெராபைட் ஸோ டேட்டாவை டிடிஒஎஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அந்த ஏடபிள்யூஎஸ் சர்வரில் எந்த ஒரு யூஸரை லாகினே பண்ண முடியல. கிட்டத்தட்ட 2.3 டெராபைட் அந்த டேட்டாவை அவங்க ஹேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது அந்த பர்டிகுலர் டைமில் இப்போ நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸு, அமேசான், ஸோ இந்த மாதிரி வெப்சைட் எல்லாமே அவங்களோட டேட்டாவை ஏடபிள்யூஎஸ்குள்ளே தான் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நாளைக்கு அமேசானோட வெப்சைட்டு ஒர்க் ஆகாமல் போச்சுன்னா எவ்வளோ லாஸ் ஆகும்? எவ்வளோ பேர் ப்ராடக்டை ஆர்டர் பண்ணியிருப்பாங்க? அமேசானில் கிட்டத்தட்ட 25 கம்பெனிஸ் இருக்குது. 25 கம்பெனியோட டேட்டாவும் ஏடபிள்யூஎஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ அத்தனை கம்பெனியும் அவங்களுடைய டேட்டாவை அக்சஸ் பண்ண முடியலன்னா ஸோ பல பில்லியன் டாலர்ஸ் வந்து லாஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இப்போ நெட்ஃப்ளிக்ஸு ஒரு 2 நாளைக்கு ஓப்பனே ஆகலை அப்படின்னா அவங்க எவ்வளோ லாஸ் ஆகும்? ஸோ ஸ்ட்ரீமிங் வெப்சைட் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியாமல், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது ஜனநாயகன் படம் வருது, அந்த படத்தோட ட்ரெய்லரை வந்து நெட்ஃப்ளிக்ஸில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரே நாளைக்கு பல கோடி பேர் அதை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அந்த வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ண முடியாத போச்சு, அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியாத போச்சுன்னா அவங்களுக்கு பல கோடி ரூபா லாஸ் ஆகும். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க 2020 இந்த டிடிஒஎஸ் மூலயமா. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த டிடிஒஎஸ் அட்டாக்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ அந்த டிடிஒஎஸ் அட்டாக்கில் நம்ம மாட்டாமல் இருக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சிடிஎன் யூஸ் பண்ணலாம், கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதில் லோடு பேலன்சிங் சேர்த்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது ஒரே வெப்சைட்டுக்கு மல்டிபிள் சர்வர் இருக்கும். ஸோ ஒரே ஒரு சர்வர் இருந்தால் அட்டாக் பண்ணும்போது அந்த ஒரு பர்டிகுலர் சர்வர்னால எல்லா டேட்டாவுமே வந்து ப்ராப்ளம் ஆகும். ஒரு 10 சர்வர் இருக்குன்னா ஒரே சமயத்தில் 10 சர்வர் ஆக்ட் பண்ண முடியாது, பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு சர்வர் தான் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு சர்வரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி சர்வர்லேயும் டேட்டாவை எடுத்துக்க முடியும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம டிடிஒஎஸ் அட்டாக்லேருந்து தப்பிக்கலாம். ரெண்டாவது ரேட் லிமிட்டிங். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே அதில் லாகின் ரெக்வஸ்ட் வந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் காலேஜ் வெப்சைட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1000 பேர் அக்சஸ் பண்ணலாம்னு லிமிட் வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே அக்சஸ் பண்ணும்போது 404 தான் வரும். 404 நாட் ஃபவுண்டு, இல்லை 405, 407 இந்த மாதிரி அந்த டேட்டாவை எங்களால் டெலிவரி பண்ண முடியலன்னு ஒரு மெசேஜ் வரும் அந்த பேஜில். ஓகேவா? அந்த மாதிரி ரேட் லிமிட் கொடுத்துருந்தோம்னா இவ்வளோதான், இத்தனை பேர் தான் அக்சஸ் பண்ணணும் அப்படி லிமிட் கொடுத்துருந்தோம்னா அட்டாக்கர்ஸ் அந்த பர்டிகுலர் லிமிட்டுக்கு மேலே போயிட்டு அக்சஸ் பண்ணும்போது
அந்த சர்வரை டவுன் பண்ண முடியாது. அடுத்து ஃபயர்வால் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபயர்வாலில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபயர்வால்ஸ் இருக்குது, ஹார்ட்வேர் ஃபயர்வால், சாஃப்ட்வேர் ஃபயர்வால். ஸோ ஃபயர்வால் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த பர்டிகுலர் அட்டாக்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ ஃபயர்வால் நிறைய ரூல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். எந்த ஐபி அட்ரஸ் அக்சஸ் பண்ணணும், யார் அக்சஸ் பண்ணணும், பண்ணக்கூடாது, அந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம ஃபயர்வாலில் ஃபீட் பண்ணியிருப்போம். நம்ம இந்த ஃபயர்வால் கான்ஃபிகரேஷன் பண்ணுவோம் சைபர் செக்யூரிட்டியில். ஸோ அது பண்ணும்போது நம்ம எதுக்காக பண்ணுறோங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். அடுத்தது க்ளவுடு டிடிஓஎஸ் ப்ரொடெக்ஷன். ஸோ க்ளவுட்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ ஏடபிள்யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா டிடிஓஎஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, அஷூரில் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வெப்சைட்லேயுமே இந்த க்ளவுடு டிடிஓஎஸ் ப்ரொடெக்ஷன் இந்த 2017-18 அப்புறம் இந்த டிடிஓஎஸ் அட்டாக் நடந்ததுக்கப்புறம் அவங்க இந்த க்ளவுடில் டிடிஓஎஸுக்கான ப்ரொடக்ஷனை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை பண்ணும்போது ஸோ இந்த கம்பெனி எல்லாமே அந்த டிடிஓஎஸ் ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. க்ளவுடு ஃப்ளேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா செக்யூரிட்டி வெப்சைட்டும் க்ளவுடு ஃப்ளேரை யூஸ் பண்ணுவாங்க இந்த டிடிஓஎஸ் ப்ரொடக்ஷனுக்காக. சில பேர் ஏடபிள்யூஎஸ் ஷீல்டு, யாரெல்லாம் வந்து ஏடபிள்யூஎஸ் க்ளவுடை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஏடபிள்யூஎஸ் ஷீல்டு யூஸ் பண்ணுவாங்க. அகாமை ப்ரோலாஜிக் வந்து சைனா பேஸ்டு, ஸோ அவங்க தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. மற்ற க்ளவுடு ஃப்ளேர் ஏடபிள்யூஎஸ் ஷீல்டு தான் ஃபேமஸாக யூஸ் பண்ணக்கூடிய டிடிஓஎஸ் ப்ரொடக்ஷன் சர்வீஸ். ஸோ மேக்ஸிமம் எல்லா வெப்சைட்டுமே க்ளவுடு ஃப்ளேர் வச்சுருப்பாங்க. ஏடபிள்யூஎஸ் யூசர் மட்டும் ஏடபிள்யூஎஸ் ஷீல்டை வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ நம்ம லஞ்சுக்கு அப்புறம் அடுத்த அட்டாக்கை பார்க்கலாம். ஓகேவா? இதோட நம்ம இதை க்ளோஸ் பண்ணிப்போம்.